This video is sponsored by EduQuest. This is a course which offers skill-based digital marketing. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறுதானிய திணை உப்புமா பற்றி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாமா? அதாவது 2 நபர்களுக்குரிய தேவையான பொருட்கள்: 1/2 கப் திணை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 கப் பொடியா நறுக்கிய கேரட், 1/4 கப் பொடியா நறுக்கிய பீன்ஸ், 1/4 கப் பட்டாணி, 1-1.5 கப் தண்ணீர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி, 2 பொடியா நறுக்கிய பச்சை மிளகாய். அடுத்தது எப்படி செய்யலான்னு பற்றி பார்க்கலாமா? கடாயில் நெய் விட்டு காய்ந்ததும் கடுகு தாளித்து உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்து நம்ம வதக்கணும். அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி வதக்கணும். அது வதக்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்து வதக்கணும். காய்கறிகளை நல்லா வதங்கியதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர் விட்டு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச திணை இருக்குதுல்ல, அதை இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து சிம்மில் வச்சு மூடி 15 நிமிடம் நம்ம வேக வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தா திணை உப்புமா நல்லா வெந்திருக்கும். இப்போ சூடான சுவையான திணை உப்புமா தயாராகிடுச்சு. இதை பிள்ளைகளுக்கு கொடுங்க. சிறு பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹாட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஹாட் டிப்ஸில் ஆளி விதைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஆளி விதைகள் என்ன? ஃப்ளாக்ஸ் சீட்னு சொல்லுவாங்க. நம்ம உடல் எடையை குறைக்குது. இதே அடைப்பை தடுக்கும். ஜீரணமாகிறதுக்கு இது உதவி செய்யுது. சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெண்களுக்கு வரும் மாதவிடாய் பிரச்சனை, அதாவது மென்சஸ் ப்ராப்ளம்லாம் இதை குணமாக்கும், சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஆளி விதைகள் அந்த ஃப்ளாக்ஸீட் ஆயில் ஃப்ளாக்ஸீடை பொடியாக நல்லா பவுடர் பண்ணிக்கணும். அது மோரில் கலந்து காலையிலும் மதியத்துக்கும் நடுவில் மிட் மார்னிங் சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் இதை குடிக்கணும். இந்த பொடியை இட்லி இல்லைன்னா தோசையில் சேர்த்துக்கலாம், இல்லை சப்பாத்தி மாவில் கூட கலந்து சாப்பிட்லாம். அதாவது ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னு 2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் இதை போட்டு கலந்து சாப்பிட்ணும். மேலும் இதில் நம்ம தினசரி உணவில் தினமும் இதை சாப்பிட்டு கொண்டு இருந்தால் நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா தண்ணி குடிக்கணும். இப்போ இதுவரையில் நம்ம என்ன பார்த்தோம்? சிறுதானிய திணை உப்புமா பற்றி பார்த்தோம். அது எப்படி செய்கிறது பற்றி பார்த்தோம். ஒரு ஹாட் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி நாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.